இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் மூலமாக மெசியாவை பற்றிய தெளிவான புரிதலை நாம் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். மெசியா யார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? அப்படி என்றால் யாரெல்லாம் மெசியாவென்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையானவர்கள், உண்மையை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் யாரெல்லாம் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் பொய்யராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடக்க காலகட்டத்திலே பலவிதமான தப்பறை கொள்கைகள், எரசி என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள் நிலவி வந்தன. அது திருச்சபை பற்றியும், இயேசுவை பற்றியும், அன்னை மரியாவை பற்றியும், மூவரு கடவுளை பற்றியும் என பல நிலைகளிலே பலவிதமான தப்பறை கொள்கைகளை நாம் பார்க்கின்றோம். அதில் ஒன்று ஞான கொள்கை என்கின்ற ஒரு தப்பறை கொள்கை. அது முதல் நூற்றாண்டிலே நிலவி வந்தது. அந்த தப்பறை கொள்கையின்படி இயேசு மெசியாவாகவும் அவர் சாதாரண மனிதராக நம்மை போன்றும் இருந்தார். அதாவது இறை இயல்பு, மனித இயல்பு, இரண்டு இயல்பும் கொண்டவராக இருந்தார். யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா எப்படிப்பட்டவராக இருப்பார்? அந்த யூத மக்களை ரோமானியனுடைய ரோமானியரிடமிருந்து அவர்களை அந்த ஆட்சியிலிருந்து அவர்களிடமிருந்து பிரித்து தனிப்பட்ட விதமான ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும், தனியாக அவர்களிடமிருந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ரோமானியர்களை அழித்து, போரின் வழியாக அவர்களை அழித்து வெற்றி கொள்வார் மெசியா என்பதுதான் யூத மக்களுடைய பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் எதிர்பார்த்த மெசியா. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவராக இந்த உலகிலே தோன்றவில்லை என்பதையும் நாம் அறிவோம். எனவே அவர்களுடைய கொள்கையின்படி மெசியா என்பவர் யார், எந்த நிலையிலிருந்து எந்த நிலை வரை இயேசு மெசியாவாக இருந்தார்? இந்த உலகிலே இயேசு பிறக்கின்ற பொழுது பிறந்ததிலிருந்து திருமுழுக்கு வரை ஏறக்குறைய 30 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோரோடு ஞானத்தில் வளர்ந்தார் என்று நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி 30 வயதிற்கு மேலாக அவர் தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பாக திருமுழுக்கு பெறுகின்றார். எனவே மெசியா என்பவர், இயேசு எப்பொழுது மெசியாவாக மாற்றம் பெற்றார்? திருமுழுக்கிலிருந்து. பிறகு பாடுகள் படுவதற்கு முன்பு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவர் மெசியாவாக இருந்தார் என்கின்ற ஒரு தப்பறை கொள்கை அப்பொழுது நிலவி வந்தது. அதற்கு பிறகுதான் அவர் மெசியாவாக, அந்த மெசியா இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு. எனவே அந்த காலகட்டத்தில் மட்டும்தான், திருமுழுக்கிலிருந்து பாடுகள் படுவதற்கு முன்பு வரை அவர் மெசியாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் மெசியா இல்லை என்கின்ற, அவர் மனித இயல்பிலே பாடுபட்டார் என்கின்ற ஒரு தவறான கொள்கைகளை அந்த தொடக்க காலகட்டத்திலே நிலவி இருந்தது. அதற்கு ஒரு சான்றாக தான், அல்லது அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் யோவான் எழுதிய திருமுகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? எனவே இயேசுவை யாரெல்லாம் மெசியா என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் உண்மையை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், மற்றவர்கள் பொய்யராக இருக்கின்றார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே இயேசுவை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம்? மெசியாவாக நம்மோடு இருந்து நம்மோடு பிறந்து இம்மானுவேலனாக அவர் இந்த உலகிலே அவதரித்து, இந்த உலகிலே பிறந்து நமக்காக பாடுகளை ஏற்று பாடுகளின் வழியாக மீட்பை பெற்று தந்தவர் மெசியா. எனவே இப்படிப்பட்ட துன்பங்கள் வழியாகவே நாமும் நம்முடைய வாழ்வை, துன்பத்திலும் நம்முடைய வாழ்வை கடக்க, துன்பங்களையும் ஏற்று அதன்படி வாழ
இறைவனுடைய திருவுளத்தை உணர்ந்து வாழ நாமும் அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த ஒரு சரியான புரிதல் நமக்கும் இருக்க வேண்டும். இயேசுவை மெசியா என்று அறிவதோடு மட்டுமல்லாமல் மாறாக நம்முடைய வாழ்விலே மெசியாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சான்று பகர்வதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய முழுமையாக இருக்கின்றது. எனவே அந்த நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் தீய ஆவிகள் சாத்தான் கூட இயேசுவை அறிந்திருந்தன, அவர் யார் என்று அறிந்திருந்தன. எனவே இயேசுவை அறிவதோடு மட்டுமல்லாமல் அவரை அன்பு செய்ய வேண்டும், அவரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம்.